ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு பேர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியோட கல்யாணத்தை எப்படியோ நம்ம நாகு பிளான் பண்ண மாதிரி நிப்பாட்டிட்டாங்க. நம்முடைய பாபு அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் நம்முடைய மல்லியை கூப்பிட்டு போய் காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இவங்க கூட போனால் நம்ம விஜயோட கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியை கூப்பிட்டுக்கிட்டு நம்முடைய நாகு பார்த்திங்கன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இப்படி தான் ஒரு பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கான அந்த டிவோர்ஸ் ஆகல, அது டிவோர்ஸ் பண்ணாதே இன்னொரு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இப்போ கல்யாணம் நடக்குது. அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்டுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு விஷம் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கு. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் தராங்க. நம்முடைய விஜயும் பார்த்திங்கன்னா தாலி இந்த ரஞ்சிதா காலத்தில் கட்டலாமா மாணவாயோ நம்ம புள்ளியை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டாலே அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. அதே கன்ஃபியூஷனில் பார்த்திங்கன்னா தாலி கட்டு மணமேடை வரையும் போயிடுறாங்க. போயிட்டு நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா அந்த தாலி எடுத்து நம்மளுடைய ரஞ்சிதா கழுத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ அங்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விஜய் யோசிக்காத விஜய் தாலியை கட்டு நல்ல நேரம் போகிறதுக்குள்ள அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா என்ன தான் பண்ணுறது, நமக்கும் வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி தாலியை கட்டி முடித்து போடுற நேரத்தில் நம்முடைய அன்னபூர்ணியம் அழகாக என்ட்ரியை கொடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்றாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. எதுக்கு நீங்கள் போலீஸோடு நீங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் 1008 கேள்வி அங்கே இருக்கிறவங்களோட மனசில் எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு பொண்ணு விஷம் குடிச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இங்கே நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் பண்ண ரெடி ஆகிட்டீங்களா? இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டேன். மரியாதையாக போலீஸ்க்கு பதில் சொல்லுங்கன்ற மாதிரி நம்மளுடைய அன்னபூர்ணி அந்த கல்யாணம் நிறுத்திட்டு சரியான மாஸ்க் காட்டுறான்னு தாங்க சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரஞ்சிதாவோட பெரியம்மா பார்த்தீங்கன்னா எதுக்காக இவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டு போலீஸ் கையில் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா இவர் அவருடைய மனைவி உயிரோட இருக்கிறப்பே இன்னொரு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு இப்போ விஷம் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி கல்யாணம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த காரணத்தை வச்சு தான் நாங்கள் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறோம். நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க. அதுவரை இந்த கல்யாணத்தை நாங்கள் நடக்க விட மாட்டோம். டிவோர்ஸ் லீகலாக டிவோர்ஸ் பண்ணாதே எப்படி ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா 1008 கேள்வி போலீஸு நம்முடைய அன்னபூர்ணி கேட்கறதுக்கு வாயவே திறக்க முடியாது இருக்கார் நம்முடைய விஜய். என்னது மல்லி விஷம் குடிச்சிட்டால அவள் எப்படியாவது நல்லா இருக்குன்னு தான் நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கடைசியில் அவள் விஷம் குடிச்சிருக்கானா அவள் என் மேலே அவ்வளோ லோ வச்சிருக்கா அப்படின்றத விஜய் புரிஞ்சுக்க போகிறாங்க. வேறு பிரிப்ஸில் இது நடக்கும். இந்த வீடியோஸில் மறக்காது சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.